ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கு 52வது வகுப்பில் இருக்கிறோம். புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முடிந்த அளவு பார்க்குறவங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா கடைசியில் நேரத்தில் கூட, கடைசி செகண்டில் கூட ஒரு நல்ல கருத்துக்கள் உங்களை அடைய காத்திருக்கிறது. பாருங்கள், முழுமையாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்று ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் கையில் காணப்படக்கூடிய ரகசியங்களில் சூரிய மேடு, கையினுடைய அமைப்பு. கை நல்லா சிறப்பாக இருந்ததுன்னா சங்கு போல நல்லா அழகாக ரோஸ் இதழ் மாதிரி நல்லா கை நல்லா அழகாக இருந்து, குறைஞ்சது ஒரு 2-3 மேடுகள் நன்றாக இருந்து, சூரிய மேடு சிறப்பாக இருந்து, சுக்கிர மேடு குருமேடு சிறப்பாக இருந்து, சூரிய ரேகை இருப்பின் வாழ்வில் வெற்றி பெற பிறந்தவர். வாழ்க்கையில் எப்பயுமே பணத்துக்கு குறையே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய சூட்சமங்கள் நிறைய இருக்குது, ரகசியங்கள் நிறைய இருக்குது. நம்ம முன் ஜென்மத்தின் செயல்களின் படி தான் இப்போ ரேகைகள் ஓடுதுன்னு நம்ம சொல்கிறோம். அதை விட்டுருங்க. இப்போ கையில் காணப்படக்கூடிய சூரிய மேடு, சூரிய ரேகை, இதை நம்புறவங்களும் இருக்கிறாங்க, நம்பாதவங்க இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம விவாதம் பண்ண விரும்பல. இப்போ நம்ம உங்கள் கையில் சூரிய மேடு நல்லா இருந்து, சூரிய ரேகை எவ்வாறு இருந்தால் என்ன பலன், என்ன ரகசியங்கள்ங்கிறத நம்ம போர்டில் போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கை ரேகைப்படி இப்போ நம்ம ஒரு கைரேகை, இது இந்த கைரேகையில் இப்படி சூரிய ரேகை இருக்குது சார். இந்த மோதிர விரலுக்கு வர்றது சூரிய ரேகை. இந்த சூரிய ரேகை நேராக இங்கே கீழே ஆரம்பித்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போய் ஒரு ஸ்டாரோட முடியுது, ஒரு ரேகை சூரிய மேட்டுக்கு போய் ஒரு ஸ்டாரோட முடியுது. இந்த மாதிரி அமைவது மிக மிக அபூர்வம். அதாவது அரசியலில் கிங் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அரசியல்வாதிகளை உண்டு பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளை, அதாவது இவர் தான் தலைவராக இருக்கணும், இவர் தான் அந்த தலைமை பதவிக்கு பொறுப்பானவர் அப்படின்னு உறுதி பண்ணக்கூடிய அந்த அறிவு திறமையெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா இந்த சூரிய மேட்லேருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போய் ஸ்டாரோட முடியுது. இந்த சூரிய மேட்டில் ஒரு ஸ்டாரோட முடியுது. இவர்கள் பெரும் தலைவராக இருப்பார்கள். மக்கள் போற்றக்கூடிய மிக பெரும் தலைமை பொறுப்பை அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு உங்கள் கையில் இந்த மாதிரி ரேகை இருக்கான்னு பாருங்க. கை சிறப்பாக இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும்போது புத்தி ரேகையும் நல்லா இருக்கும், ஆயுள் ரேகை, ஆயுள்ங்கிற சக்தி ரேகையும் நல்லா இருக்கும், புத்தி ரேகையும் நல்லா இருக்கும், இறுதி ரேகையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி விதி ரேகையும் நல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும்போது விதி ரேகையும் நன்றாகவே இருக்கும். கையில் உள்ள மேடுகளும் சிறப்பாக இருக்கும். இப்போ குருமேடு, சுக்கரமேடு, சூரிய மேடு, புதன் மேடு, இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். இவர்கள் பல தொழில் மன்னராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. புதன் மேடு நல்லா இருந்ததுன்னா பல தொழிலை செஞ்சு நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய பணம் கொட்டன்னு கொட்டும். இந்த மாதிரி இருந்தால் தான், நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் அந்த அமைப்பு வராது. இந்த மாதிரி கைரேகை அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக 100% நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி சிறப்பாக இருந்து 10ஆம் இடத்துல சூரிய பகவான் நல்லா இருக்க ஆரம்பிச்சுங்க, கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நீங்கள் உறுதியாக எழுதி வச்சுங்க, முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா சிறப்பாக இருந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் எந்த நிலையில் இருந்தாலும் 10ல் சூரியன் திக்பலம். அந்த சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 199% கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு பணம், செல்வம், செல்வாக்கோட சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை ஒரு அந்தஸ்தோடு இருக்கும், ஒரு புகழோடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே கையில் சூரிய ரேகை ஸ்டாரோட ஆரம்பித்து இதுலேருந்து ஒரு கிளை போய் குரும்பேட்டில் போய் முடிஞ்சு அதுவும் ஸ்டாராக இருந்து இந்த ரேகைகளும் நல்லா இருக்கும். இந்த ரேகை இது மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும்போது இந்த ரேகைகளும் நல்லா இருக்கும், மேடுகளும் சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு குறையொன்றும் இருக்காது. வாழ்வில், அதாவது கேபிட்டல் சிட்டியை உருவாக்கக்கூடிய
நாட்டுக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய, நாட்டில் உள்ள தலைமையை முடிவு செய்யக்கூடிய உரிமை, கடமை இவர்களுக்கு இருக்கும். நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இந்த மாதிரி சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரேர் அமைப்பு இந்த மாதிரி உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் மிக பெரும் தலைவராக இருந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரிய ரேகை தான் முக்கியமாக மெயினாக இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்க ரேகை எல்லாமே மக்களுக்கு தேவை பணம். அந்த பணத்தை எப்படி எப்படிலாம் பணம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பணம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பணம் இல்லைன்னா மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும், இருக்க முடியாது. மனிதான் மனிதன். மணி இல்லைன்னா மனிதன் மனிதனாக மதிக்கப்பட மாட்டான் இந்த உலகத்துல. அதனால சூரிய ரேகை, சூரிய மேடு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த சூரிய ரேகையில எந்த இடத்துலயாவது ஒரு தீவு இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த வயதில் உங்களுக்கு புகழுக்கு தடை, அதாவது பொருள் தடை, வெற்றி தடை, இந்த மாதிரி. இப்போ இங்க இந்த இடத்துல ஒரு தீவு இருக்குன்னு வச்சுங்க சார். தீவுனா உங்களுக்கு தெரியும், அது ரேகை விடுபட்டு நடுப்புற இது பண்ணி இந்த பக்கம் ஒரு ரேகை அது மாதிரி பாருங்க, இந்த மாதிரி போய் இந்த மாதிரி தீவு, இதுதான் தீவு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு அந்த வயதில், இந்த ரேகை வரக்கூடிய வயதில் புகழ் பாதிக்கப்படும், வெற்றி பாதிக்கப்படும், அதாவது பொருளாதாரம் பாதிக்கப்படும், அவமானம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த ரேகையில விடுபட்டு இருக்கிறது, விடுபட்டு இருந்தாலும் அதே பணம் தான். அதாவது புகழ், வேலையில ஒரு நல்ல ஒரு வருமானம் இல்லாத நிலை, இந்த மாதிரி நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ரேகை நேராக வருது சார், சூரிய ரேகை. இதுல லாஸ்ட்ல ஒரு இன்டு மார்க், ஒரு பெருக்கல் குறி இருக்கு. மிக பெரும் தடை. வாழ்வுல ஒரு தவறான முடிவால பணச்செலவு, பொருள் செலவு, அவமானம், அசிங்கம், இதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய செயலினால் அவர்களுக்கு அசிங்கம், அவமானம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை. இந்த மாதிரி குறி கண்டா, இப்போ நான் போடுற பதிவு முக்கால்வாசி எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகாது. இது எச்சரிக்கையான பதிவு மட்டுமே. இந்த இடத்துல இப்ப இந்த ரேகை வருது சார். இப்ப இந்த சூரிய ரேகை நல்லா வருது. இதுல சனிமேடு, சனிமேட்ல இருந்து ஒரு ரேகை வெட்டுது. அப்ப சனி யாரு? வேலைக்காரன். அந்த ரேகை வெட்டும் போது தரித்திரம், அதாவது வேலையில இழப்பு, பொருள் இழப்பு, நஷ்டம், கஷ்டம், இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வயதை நம்ம கணக்கு பண்ணணும். அந்த வயதில் இதுல இருந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நிறைய காணொலி நம்ம பார்க்கறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வயது இங்கிருந்து நம்ம ஒரு இதை பண்ணி வயதை கண்டுபிடிக்கணும். இல்லை இந்த ரேகையில உள்ள வெற்ற வயது, இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம அந்த வயதில் நம்ம எச்சரிக்கையா இருந்து, ஒரு கண்ட மாதிரி வருது நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும் அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா எச்சரிக்கையாக இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தரித்திரம் உண்டாவதற்கு, வறுமை உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு, புகழ் பாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ரேகையில இப்போ ரேகை நல்லா இருக்கு சார். இதுல முடிச்சா புள்ளி இருக்கு. இந்த புள்ளி மிக பெரும் தடையாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மிக பெரும் தடைனா புள்ளி வரும்போது இது பள்ளமாகவும் இருக்கும், ஒரு சிலர் கையில பள்ளமா இருக்கும், ஒரு சில கையில கருப்பு புள்ளி இருக்கும். இந்த புள்ளி வரும் வயதுகளில் உங்களுடைய புகழ் மங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எச்சரிக்கையா இருந்துங்க. அந்த வயது வரும்போது உங்களுடைய பேருக்கு கெட்ட பேரு, களங்கம், இது மாதிரி கெடுதல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த ரேகையில நிறைய விஷயம் இருக்கு. இந்த சூரிய ரேகையை வச்சுதான் நம்ம வாழ்க்கை வண்டி வெற்றிகரமாக ஓடுமா, தோல்வியில் முடியுமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ரேகை விடுபட்டு இருந்தா பிரச்சனை. இந்த ரேகையில இப்படி ஒரு தடை வந்ததுனாலும் அந்த வயதில் உங்களுக்கு அந்த வயசோட, எந்த வயசோட சூரிய ரேகை நிற்கிதோ அந்த மாதிரி தடை வந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதாரம், புகழ் மங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த சூரிய ரேகை இப்படி பாம்பு மாதிரி பெண்டா வருதுன்னு வச்சுங்க, ஏற்றம் இறக்கம். அதாவது பொருள்ல பொருளாதாரத்துல ஏற்றமா இருக்கும், இறக்கமா இருக்கும், ஏற்றமா இருக்கும், இறக்கமா இருக்கும். புகழ் மங்கும், கொஞ்சம் இது போல. இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி கையில பார்க்கும்போது எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி எச்சரிக்கையா இருப்பதற்கு வாய்ப்புகள் வச்சுங்கன்னா, உங்க கையை சூரிய ரேகையை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சூரிய ரேகை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அதுல தப்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சில தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது
இப்போ இந்த ரேகையில ஒரு திரிசூலம் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஸ்டாரோட அமைப்பு, ஒரு ஸ்டார் இருந்ததுன்னா அந்த சூரிய ரேகையில ஒரு ஸ்டார் இருந்ததுன்னா எவ்வளவு ஒரு பலனும் அந்த மாதிரியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல திரிசூலமும் ஒரு ஸ்டாரும் இருக்குதுன்னு வச்சுங்க, மிக பெரும் லெவலில் கோடிக்கணக்கான, அதாவது கோடிக்கணக்கான பணம் வருவதற்கு இதெல்லாம் வேற அமைப்பு. உங்க கையில இருக்குதுன்னா பாருங்க, நீங்க கோடிக்கு அதிபதியா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சில கையில எல்லா ரேகையுமே இருக்கும், நான் பார்த்துருக்கேன். மேடு சரியில்லாம இருக்கும். மேடு தான் ஆசையை உண்டு பண்ணுவது. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் சொல்றதுல சூட்சமங்கள், ரகசியங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நல்லா உங்களுக்கு தெரியாதவங்க திரும்ப ஒரு தடவை பாருங்க. நல்லா இந்த மேடுகள், இப்போ சூரிய மேடு அதிகமாக இருந்ததுன்னா நல்லா உப்பளை எல்லா மேட்டை கூட சூரிய மேடு உப்பளா இருக்குன்னு வச்சுங்க, அதிகாரத்தை, அதாவது புகழை விரும்புவார்கள். நான் புகழடைய வேண்டும், வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவார்கள். சூரிய மேடு அதிகமா இருந்தா ஆசை அதிகமா இருக்கும், காதல் அதிகமா இருக்கும். இந்த மேடுகள் எல்லாமே உயர்வா இருக்குன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் நமக்கு வேணும்னு நினைப்பாங்க. இந்த மேடெல்லாம் டம்மியா இருக்குதுன்னு வச்சுங்க, மேடெல்லாம் டம்மியா இருந்ததுன்னா அந்த ஆசையே இருக்காது. ரேகம் மட்டும் இருந்ததுன்னா வேலை செய்வது கம்மிப்படும். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், கை ரேகையோட அமைப்பை பார்க்கணும். கை நல்லா சங்கு மாதிரி அழகா இருந்ததுன்னா நல்லா வேலை செய்யும். கை கரடு முரடா ஒரு மாதிரி இருந்ததுன்னா அது வேலை செய்யாது. கை கண்ணம் கரையின்னு கறியை அரைச்சி பூசின மாதிரி இருக்கும். அப்போ எந்த ரேகை இருந்தாலும், அதிர்ஷ்ட ரேகையே இருந்தாலும், அதாவது எந்த ரேகை இருந்தாலும் எந்த குறி இருந்தாலும் வேலை செய்யாது. நான் கையை நிறைய பேரை செக் பண்ணிட்டேன். உங்கள் கையை பாருங்க. இந்த மாதிரி கறியை அரைச்சி, ஒரு சில பேர் கை கருப்பாகவே இருப்பாங்க, உடம்பு பூரா கருப்பாக இருக்கும், கையை வெள்ளை வெளியே நல்லா தும்பப்பூ மாதிரி நல்லா அழகா சகப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ரோஸ் மாதிரி ரோஸ் இதழோட நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வெள்ளை வெளியேன்னு இருக்கும். கை வெள்ளை வெளியே இருந்தால் ரத்தம் உங்களுக்கு உடம்புல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வியாதியும் கண்டுபிடிக்கலாம். நல்லது கெட்டது, வாழ்க்கையில் இன்பம் துன்பம், பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அத்தனையும் காட்டக்கூடிய கண்ணாடி தான் நம்ம கையே. நம்ம கை ரேகையை பாருங்க. ஒரு சில பேருக்கு கையை அரைச்சி கருப்பு அடுப்பு கறி இருக்குல்ல, அதை அரைச்சி பூசின மாதிரி கண்ணுக்கு ஒரே இருக்கும். அவர்கள் வாழ்வில் கஷ்டத்துக்கே பிறந்தவங்க. அப்போ கருமை நிறத்துக்கு சொந்தக்காரர் சனீஸ்வர பகவான். சனியினுடைய கர்மா அதிகமாக இருக்கு. சனி சனியோட சம்பந்தப்பட்டதுல அதிகமாக கர்மா செஞ்சுருக்காங்க. அந்த முன்பிறவின்னு சொல்கிறதுல அது இல்லைனாலும், முற்பிறவியில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும், கை கருப்பாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அதிகமாக செயல்கள், அதாவது ரொம்ப கஷ்டப்படணும், கஷ்டம் அதிகமாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரது கஷ்டம், அப்படி தெரிஞ்சுங்க சார். ஏன்னா ஒரு சில பேருக்கு அதில் நம்பிக்கை இருக்காது. அப்படி இருக்கிறவங்க அந்த கை கருப்பாக இருந்து ரொம்ப கருப்பாக இருக்கும், கறியை அரைச்சி பூசின மாதிரி நான் சொல்கிறேன். சும்மா லைட்டாக கருப்பாக இருந்தாவே அந்த மாதிரி பலன் கிடையாது. லைட்டாக கருப்பாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முழுக்க வந்துடுவாங்க. அரைச்சி பூசின மாதிரி கண்ணுக்கு ரீர்னு இருக்கும் ஒரு சில பேருக்கு. அது வேற அமைப்பு. 1000ல் ஒருத்தங்களுக்கு, லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி நான் கையமைப்பை பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையில் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கும். கொஞ்ச நாள் இருப்பாங்க, கொஞ்ச நாள் ஓடி போயிடுவாங்க, எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி மறைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வருவாங்க, திரும்ப கஷ்டப்படுவாங்க. அப்படியே இவருடைய வாழ்க்கையோட சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கும். காலச்சக்கரம் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சூரிய ரேகை சிறப்பாக இருந்து கையில் எந்த இடத்துல இருந்து போதுப்பா, சந்திரமேட்லேருந்து போகுதுன்னா மக்களால் செல்வாக்கு, அதாவது இந்த ஆயுள் ரேகையிலிருந்து போகுதுன்னா அவர்கள் உழைப்பு மூலமாக வாழ்வில் வெற்றி. இந்த மாதிரி எந்த மேட்டுக்கு இந்த ரேகையோட கிளை போகுதோ அந்த மேட்டோட பலன் அதிகப்படும். புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரத்தில் மிக பெரும் வெற்றி. சனி மேட்டுக்கு போச்சுன்னா ஞானம், அறிவு, பக்தியில இருந்து மிகச்சிறந்த அளவில் இருக்கும். ஆராய்ச்சி துறையில மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆராய்ச்சி வெற்றி பெறுவதற்கு இந்த சூரிய ரேகை சனி மேட்டுக்கு போச்சுன்னா ஆராய்ச்சியில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குரு மேட்டுக்கு போச்சுன்னா அதிகார பதவி, புகழ், செல்வம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே எந்த மேட்டுக்கு சூரிய ரேகை சென்றாலும் மிகச் சிறப்பு. இப்ப சுக்கர மேட்ல இருந்து ஒரு ரேகை இப்படி போகுது சார், சூரிய ரேகையில போய், அதாவது மனைவி மூலமாக வருமானம் நிறைய வரும். மனைவி மூலமாக நிறைய வருமானம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சூரிய மேடு, குரு மேடு, இந்த ரெண்டு மேடும் அதிகமாக குறிகள் எல்லாமே நல்ல பலனை தான் கொடுக்கும். ஒரு சில குறிகள் தான் கொஞ்சம் தவறான பலன் கொடுக்கும். அதுவும் அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த சூரிய மேட்லையோ சூரிய ரேகையில் எந்த குறி இருந்தாலும் புகழ் பாதிக்கப்படும். அவ்வளோதான் சார், புகழ் பாதிக்கப்படும். அதாவது பணம் கொஞ்சம் குறையும், புகழில் பங்கப்படும், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் குரு மேடும். குருவும் சூரியனும் இரண்டு பேரும் நல்லா இருந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில மிகச்சிறந்த லெவலில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கையில ரகசியங்களை சொல்லிட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஒருத்தர் முன்னுக்கு வர்றது எப்படி, முக்கால்வாசி காணொலி நான் போடுறது எல்லாமே
மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு வாழ்வில் எவ்வாறெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும், எப்படி இருந்தால் பணக்காரனா ஆவாங்க, இப்படி அப்போ அதுதான் மனிதர்கள் விரும்புகிறாங்க. இப்போ நான் எப்போ சார் பணக்காரன், அதெல்லாம் விடுங்க சார், பணக்காரனா ஆக முடியுமா முடியாதா, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, பரீட்சையில் நான் பாஸ் பண்ணி நல்ல ஒரு பெரிய வேலைக்கு போகனா மாட்டணும். சூரியன் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் உண்டு சார், நீங்கள் அதை பார்த்துங்க. லக்னாதிபதி நல்லா இருந்து சூரியன் 10ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் உண்டு. இந்த மாதிரி ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் கை கண்ணாடி, இந்த கண்ணாடியை பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.